இந்த கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே அந்த பாஸ்மதி ரைஸு, அதாவது 1 கிலோ பாஸ்மதி ரைஸு, அதில் 1 கிலோ சிக்கன் போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அந்த மசாலா ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பிரியாணி பாத்திரம் வந்து ஒரு 5-6 லிட்டர் பிடிக்கும். அந்த அளவுள்ள ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ஒரு 200 ml ஆயில், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதில் ஒரு 3 பீஸு, அதில் ஸ்டார் அனைஸு ஒரு 2 பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3-4 அதுமாரி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு. அதில் 400 கிராம் வெங்காயம், 400 கிராம்லேருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸாக கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப ஸ்லைஸாக ஆட் பண்ணக்கூடாது, அதாவது அறியக்கூடாது. கொஞ்சம் ஸ்லைஸாக இருக்கணும். கொஞ்சம் மொத்தமாக அரிஞ்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவக்கிற அளவுக்கு வெங்காயத்தை, அதாவது இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். காரம் கம்மியானோம்னா கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை போட்டு அதை ஒரு 2 மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே அந்த எண்ணெயில் வெங்காயத்தில் அது அப்படியே மிக்ஸ் ஆகும்போது அதோட ஸ்மெல் அதில் இறங்கி பிரியாணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி, புதினா, இந்த ஆயில் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி அதில் அரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தனி மிளகாய் தூள் மட்டும் விட்டோம்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் காரசாரமாக, அதாவது இன்னும் கொஞ்சம் மசாலா, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா இதோட சிக்கன் மசாலா இல்லாட்டி பிரியாணி மசாலா நம்ம அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை ரெடிமேடாக நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம். ஸோ சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். சப்போஸ் சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா, அது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன். நார்மல் தனி மிளகாய் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். தக்காளி இதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசியறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறது நல்லது. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, நார்மல் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம அரிசி வடித்து இது பண்ண போகிறோம், அதுலேயும் நம்ம உப்பு போடுவோம். பத்தலாம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதில் 200 ml அளவுக்கு தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 200 ml ஆயிலு, 400 கிராம் வெங்காயம், 200 ml தயிர். தக்காளியை பொறுத்தவரையும் அதுவும் ஒரு 400 கிராம் வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நல்லா வதக்கி அதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட அந்த பொடி நம்ம தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருப்போம், பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அது வாசத்துக்கு அந்த மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 800 ml தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். 800லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் 800 ml அது கூட ஒரு 900 mlக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டாக அந்த வடித்து வச்ச தண்ணியை மிச்சம் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இதுக்கு தனியாக அரிசிக்கு வடிக்கிறதுக்காக தனியாக நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் பீஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் பீஸ் நல்லா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சிக்கன் பீஸில் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீஸை ரொம்ப கிண்டி விடாமல் அப்படியே அழகாக அப்படியே பொறுமையாக அப்படியே அதை சுற்றி விட்டோம் அப்படின்னா சிக்கன் பீஸ் உடையாமல் அந்த மசாலா அதில் மிக்ஸ் ஆகும். இப்போ இது நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டோம் அப்படின்னா சிக்கன் பீஸில் அந்த மசாலாலாம் இறங்கிடும். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் உப்பு காரமாக செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கிற டைம்லேயே நம்ம இந்த குக்கரில் மல்லித்தலை, கொத்தமல்லி தலை இதில் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு அதில் ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு அதில் நம்ம போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும் அந்த சுட தண்ணியில். அதுக்கப்புறம் அதை வடித்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் விட்டிங்கன்னா நல்லா அதுலேயே சாப்பாடு மாரி ஆயிரும். ஸோ அந்தமாரி போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டே வராது. ஸோ அந்த சுட தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில் மல்லி, புதினா, உப்புலாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் மேக்ஸிமம் அரிசியை போட்டு உடனே வடிச்சிட்டு, அந்த வடித்த உடனே அந்த சூட்டோட இந்த பிரியாணி அந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வரணும். வரல அப்படின்னா அந்த வடித்த தண்ணியே சூடாக இருக்கிற தண்ணியே எடுத்து அதுக்கு மேலே ஊற்றிட்டு அதுக்கு லெவல் பண்ணணும். பாருங்கள், இந்த அரிசியும் தண்ணியும் இப்போ லெவலாக இருக்குது. இந்தமாரி ஸ்டேஜில் இருக்கிற போது நம்ம அந்த பிரியாணியோட மூடியை போட்டு, அதாவது பாத்திரத்தோட மூடியை போட்டு தம் போட்டுற வேண்டியது தான். தம் போட்டுறதுக்கு அந்த வடித்து வச்ச தண்ணியவே இதில் நம்ம மேலே வச்சிட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா பொலன்னு அப்படியே உதிரியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், பிரியாணி நல்லா அப்படி பரட்டி விடும் போதே அரிசி உடையாமல் அப்படியே பூ மாதிரி இருக்குது. பீஸ் எல்லாமே அடியில் இருக்கும், அதனால் மேலே நீங்கள் கிண்டும் போது பீஸ் வராது. ஸோ அது ஃபுல்லாக ஒரு வாட்டி கட்டண்டியில் வச்சு நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா, இல்லை ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா பூ மாதிரி, மல்லிகை பூ மாதிரி நல்லா இந்த லென்த்தியாக நல்லாயிருக்கும். அந்த பீஸோடு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். ஒரு நார்மலாக ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த பிரியாணி அதே டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் நம்ம பார்த்தோம். ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.